வணக்கம் நண்பா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பணம் கதை. இந்த சேனல்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு மட்டும் இல்ல, பணத்தோட உண்மையான அர்த்தம் என்னங்கிற ரகசியத்தையும் நம்ம சேர்ந்து கத்துக்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம் தெரியுமா? மாசம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்ற சம்பளம்ங்கிற அந்த சங்கிலியை தான் உடைக்க போறோம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்களுக்கு வர்ற சம்பளம் அது உண்மையிலே உங்க உழைப்புக்கான ஒரு பரிசா இல்ல உங்களை கட்டி போட்டு வைக்கிற ஒரு பொறியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது சாதாரண கேள்வி இல்ல, உங்க வாழ்க்கையே புரட்டி போட போற கேள்வி. ஸ்கிரீன்ல வர்ற இந்த வாக்கியத்தை பாருங்க. சம்பளங்கிறது உங்க கனவுகளை மறக்கடிக்க அவங்க கொடுக்குற ஒரு போதை மருந்து. யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? மாசம் பிறந்தா போதும், அந்த கிரெடிட் மெசேஜ் வர வரைக்கும் ஒரு தவம் மாதிரி காத்துட்டு இருக்கும். அது வந்ததும் நம்ம கனவு, லட்சியம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு அடுத்த மாச இஎம்ஐக்காக மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ சம்பளம்னா என்ன? சிம்பிளா சொல்லவா, அது வேற ஒண்ணுமே இல்ல. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம். அதாவது உங்க நேரம். அந்த நேரத்தை திரும்ப வாங்கவே முடியாத அந்த நேரத்தை விலைவாசியில கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போற ஒரு நம்பருக்காக நீங்க வித்துடுறீங்க. அவங்க என்ன பண்றாங்க? உங்க நேரத்தை மொத்தமா வாங்கி அதை சில்லறையா வித்து லாபம் பாக்குறாங்க. அவ்வளவுதான். ஆனா ஒரு நிமிஷம், இப்போ காலம் டோட்டலா மாறிடுச்சு. இந்த ஏஐ யுகத்துல நேரம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்ல. இனிமேல் நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்த்தீங்கிறது முக்கியமே இல்ல. அதுக்கு பதிலா நீங்க என்ன முடிவை கொடுத்தீங்க, அதாவது என்ன அவுட்கம்மை கொடுத்தீங்கிறது தான் முக்கியம். இதுதான் அவுட்கம் பேஸ்ட் வெல்த். வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இப்போ உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க மாச சம்பளம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கா, இல்ல உங்களை கட்டி போட்ட ஒரு சங்கிலி மாதிரி இருக்கா? கீழே கமெண்ட்ல சேஃப்னு நினைக்கிறவங்க சேஃப்னோ, ட்ராப்டுன்னு நினைக்கிறவங்க ட்ராப்டுனோ டைப் பண்ணுங்க. பார்க்கலாம் நம்ம எத்தனை பேர் உண்மையா உணர்ந்திருக்கோன்னு. ஓகே, இந்த ரெண்டு உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க 2 பேரை பார்க்கலாம். இவங்க 2 பேரும் நம்மள மாதிரி தான். ஒருத்தர் சம்பள சதீஷ், இன்னொருத்தர் முடிவு, அதாவது அவுட்கம் ஓவியா. இவங்க 2 பேரோட பாதை எப்படி பிரியுதுன்னு பாருங்க. இப்ப இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் மொத்த கதையும். இடது பக்கம் நம்ம சதீஷ். வாரத்துக்கு 40 மணி நேரம், மாசத்துக்கு ஃபிக்ஸ்டா 1 லட்சம். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு பைசா கூட வராது. அதுக்கு ஒரு லிமிட், ஒரு சீலிங் இருக்கு. இப்போ வலது பக்கம் பாருங்க, ஓவியா. வாரத்துக்கு வெறும் 5 மணி நேரம் தான் வேலை. ஆனா அவங்க உருவாக்குற ஒவ்வொரு அவுட்கம்க்கும் 2 லட்சம் வாங்குறாங்க. அவங்க வருமானத்துக்கு எந்த லிமிட்டும் இல்ல. ஸ்கை இஸ் த லிமிட். என்ன வித்தியாசம்? சதீஷ் தன்னோட நேரத்தை வாடகைக்கு விடுறார். ஆனா ஓவியா ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி வெற்றிக்கான முடிவுகளை வடிவமைக்கிறாங்க. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம சதீஷ் ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி தன்னோட வேலையை 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன கிடைக்கும்? போனஸா? இல்ல இன்னும் அதிகமா வேலை தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி பெனால்டி. அதாவது நீங்க திறமையா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்க. ஆனா நம்ம ஓவியா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க ஏஐய ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு நெம்புகோல் மாதிரி யூஸ் பண்றாங்க. 10 பேரை சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலைய ஏஐ வச்சு ஒட்டால செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ மீதி நேரம் என்ன ஆகும்? ஃப்ரீ டைம். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இன்னும் 10 கம்பெனிக்கு வேலை செஞ்சு தன்னோட வருமானத்தை 10 மடங்கு 100 மடங்குன்னு ஏத்திக்கிட்டே போறாங்க. இதுதான் உண்மையான லெவரேஜ். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சம்பளங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு தர மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா உண்மையில அது ஒரு கூரை. ஆமா, அது நம்மள கீழே விழாம தடுக்கும். ஆனா அதே சமயம் நம்மள உயரமா பறக்கவே விடாது. பாதுகாப்புங்கிற பேர்ல நம்ம கனவுகளோட சிறகுகளை வெட்டிடுது. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு ஃபிக்ஸ் நம்பருக்காக அடமானம் வைக்கிறது போதும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் சொல்றது சரிதான் உங்க மனசுக்கு பட்டா இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையிறோம். அங்க மதிப்பு மட்டும்தான் நாணயம். இப்ப பாருங்க, 0, 0. ஏன் இதை காட்டுறேன்னா, ஏஐ வந்த பிறகு திரும்ப திரும்ப செய்யற சாதாரண வேலைகள், அதாவது மேனுவல் லேபரோட மதிப்பு 0 நோக்கி பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்கு. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு பக்கம் சாதாரண உழைப்போட மதிப்பு 0க்கு போகும்போது, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மூளையை யூஸ் பண்ணி வியூகம் வகுக்கிறதோட மதிப்பு இன்ஃபினிட்டிக்கு போகுது, முடிவில்லாத உயரத்துக்கு. இப்ப சாய்ஸ் உங்க கையில. வெறும் உழைப்பாளியா இருக்க போறீங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாற போறீங்களா? உங்க மூளையை யூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு அவுட்கம் என்ஜினை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனியும் அந்த ஒரே சக்கரத்துல ஓடுற எலி மாதிரி இருக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்களே டிசைன் பண்ற ஒரு ஆர்கிடெக்டா மாறுங்க. அதுக்கான வழியை நாம சேர்ந்து தேடுவோம். ஓகே, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம்.
இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த 9 to 5 சம்பள கூண்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கான எஸ்கேப் பிளான் தான் இது. த 920 ப்ளூ பிரிண்ட். கவனமா கேளுங்க. 3 ஸ்டெப்ஸ் தான். ஆனா இந்த 3ம் உங்க யோசிக்கிற விதத்தையே மாத்திரும். நம்பர் 1, ட்ராக் வேல்யூ டெலிவர்ட். நம்பர் 2, அப்ளை தி AI லெவர். நம்பர் 3, நெகோஷியேட் ஃபார் ஈக்விட்டி. இது என்னன்னு ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாமா? முதல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். என்ன செய்யணும்னா, மணிக்கணக்கு பார்க்கறத உடனே நிறுத்துங்க. ஸ்டாப். அதுக்கு பதிலா நீங்க கம்பெனிக்கு எவ்வளவு வேல்யூ உருவாக்குறீங்கன்னு கணக்கு போட ஆரம்பிங்க. ஸ்டார்ட். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மத்தவங்க 10 மணி நேரத்துல தீக்கிற ஒரு பிரச்சனைய நான் எப்படி என் மூளையை யூஸ் பண்ணி ஒரே மணி நேரத்துல தீர்க்க முடியும்? இந்த கேள்விதான் முதல் படி. 2வது ஸ்டெப், வேலையை செய்யற விதத்தை மாத்துறது. சிம்பிளான ப்ராசஸ் வேலைகளை எல்லாம் ஏஐ கிட்ட கொடுத்துடுங்க. அதை ஆட்டோமேட் பண்ணிடுங்க. உங்க முழு கவனத்தையும் சக்தியையும் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல போடுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மெஷின் வேலை செய்யட்டும், நீங்க அதுக்கு டைரக்ஷன் மட்டும் கொடுங்க. அதுதான் ஸ்மார்ட் வாக். இப்ப நம்ம வர்றது தான் கேம் சேஞ்சர். 3வது மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப். ஃபிக்ஸ்டு சம்பளத்தை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா நான் உருவாக்குற லாபத்துல எனக்கு ஒரு பங்கு வேணும்னு கேளுங்க. அது ஈக்விட்டியா இருக்கலாம், இல்ல ரெவென்யூ ஷேரா இருக்கலாம். இதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வெறும் எம்ப்ளாயி இல்ல, நீங்க ஒரு பார்ட்னர். இதுதான் உண்மையான எல்லையில்லாத செல்வத்துக்கான ஒரே பாதை. சூப்பர். இப்போ சம்பளச் சங்கிலிய எப்படி உடைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவுட்கம் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா கதை இங்க முடியல. ஒரு கடைசி ஸ்டெப் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சம்பாரிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி நம்மகிட்டே தக்க வச்சுக்கிறது? அதுக்கான ரகசியத்தை தான் நாம நாளைக்கு பணம் கதையில பார்க்க போறோம். டாபிக் என்ன தெரியுமா? தி அல்கரிதமிக் டாக்ஸ் ஷீல்டு. அதாவது வரியிலிருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு அல்காரிதமிக் கவசம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விய உங்க மனசுல விதைச்சிட்டு போறேன். யோசிங்க, ஏன் நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவங்க 30% வரைக்கும் வரி கட்டுறோம், ஆனா பெரிய பணக்காரங்க மட்டும் சட்டத்தில் இருக்கிற கார்ப்பரேட் கோட்டை பயன்படுத்தி லீகலா 0% வரி கட்டுறாங்க? எப்படி இது சாத்தியம்? இந்த ரகசியத்தோட சாவி உங்களுக்கு வேணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பதில் நாளைக்கு இதே நேரத்துல சந்திப்போம்.